லூக்கா 12ஆம் அதிகாரம் 49வது வசனம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். மனம் திரும்புதலுக்கென்று ஞானஸ்நானம் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நான் பூமியில் அக்கினியை போட வந்தேன், இப்பொழுது பற்றி எரியும் என்று விரும்புகிறேன். ஏன் பூமியில் அக்கினியை போட வருகிறார்? ஆமென். யோவான் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது நான் ஞானஸ்நானம் தண்ணியால் கொடுக்கிறேன், எனக்கு பின்வருவது வல்லமை உள்ளவர். அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானத்துக்கு முன்பாகவே யோவான் சொன்ன வார்த்தை, இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் சொன்ன வார்த்தை, பூமியில் அக்கினியை போட வந்து அது இப்பொழுது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமென். பூமியில் அக்கினி போட அவர் விரும்புகிறாரு. அது என்னமா பற்றி எரியணும். ஹல்லேலூயா. பூமியில் அக்கினி போடுறாரா? இல்ல. நம்ம உண்டாக்கி உருவாக்க கேட்ட நம்ம மேல அக்கினியை போடுகிறார். ஹல்லேலூயா. இதற்காக அக்கினியை போட வருகிறார். ஆமென். யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனம். யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனம். கட்ட சீனாய் மலையின் மேல் அப்போது அக்கினி இறங்கினபடியால் அது முழுவதும் எப்படி கட்ட சீனாய் மலையில் எப்படி இறங்கினாரா? அக்கினியா இறங்கினபடியால். ஹல்லேலூயா. யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 17வது வசனம். யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 17வது வசனம். மலையின் கொடிமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. அக்னியை போறாருன்னா அவனோட மகிமை வெளிப்படும்படியாக, ஜனங்களுக்கு அவரோட மகிமை வெளிப்படும்படியாக பூமியில அக்னி போடுகிறார். அல்லையா? கொடிமுடியில கர்த்தர மகிமை இறங்கினபடினால இஸ்ரவேல் ஜனங்களோட கண்ணில் இருக்கிறதுமா அக்னி, பட்சிக்கிற அக்னி, எரிகிற பட்சிக்கிற அக்னி போல இருக்கலாம். அவனோட மகிமை எப்படி இருக்கும்? ஆமென். கர்த்தர் முதலாவது பூமியில அக்கினி போடுறாங்க, அவரோட மகிமை வெளிப்படுத்தும்படியாக பூமியில அக்கினியை போடுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இரண்டாவது 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21, 22. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21, 22. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றார். ஜனங்கள் பிரயத்தனமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. ஜனங்கள் பாகாலை வணங்குறாங்க, கர்த்தரை வணங்குறாங்க. 2 பேரும் வணங்குறாங்க. இங்கேயும் போய்க்கிறாங்க, அங்கேயும் போய்க்கிறாங்க. ஆத்மாவாக சேர்ந்ததுதான். அல்லேலூயா. ஆமென்.
இப்படி இருக்கும்போது எலியா பாகா தேவனை பாகால வணங்கு, கட்ட தேவனை கட்டல வணங்கு அப்படின்னு சொல்றாரு. 23-24. இப்போது இரண்டு காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும். ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்கப்பட கடவர்கள். நான் மற்ற காளைகளை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்னியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லோரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். இரண்டாவது, கர்த்தர் எதுக்கு அக்னி போடுறாங்க பூமியில? நானே கர்த்தர், என்னில்லாம ஒரு தேவன் பூமியில இல்ல. இந்த வானத்தை பூமியில சர்வ வல்லமை தேவன் நான் தான். கர்த்தர் யாருன்னு காமிக்கிறார். சரியா? தேவனோட நாம மகிமைப்படும்படியாக தேவன் யாரையும் காமிக்கிறார். நான் யாரு, கர்த்தனை யாரு, சாவடிச்சுக்கலாமா, போட்டி கொடுக்கலாமா அப்படின்னு காட்டுறாரு. இல்லையா? நீ உன்னோட தெய்வத்தை கூப்பிடு, நான் கட்டணம் சொல்லி கூப்பிடுறேன். யார் இந்த சரீரத்தினுடைய அப்படின்னா சுத்திரிக்கிறதோ அதுதான் தெய்வம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. 25. அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி நீங்கள் அநேகரானதால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றார். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளைகளை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறப்பிக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள். காலையில் அப்படின்னா ஒரு 8 மணி இருக்கும். 9 மணிக்கு மதியம் கூப்பிடுறாங்க, பாதாளே வா ஒரு கூப்பிட்டு அது என்னன்னா பலிபீடத்துக்கு முன்னாடி குதிச்சு ஆடுறாங்க. அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணல, உத்தரவு கொடுக்கல. அல்லேலூயா. அப்போ உத்தரவு கொடுக்கல. 29. மத்தியான வேலை சென்ற பின்பு அந்திபலி செலுத்தும் நேரப்பட்டாக சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறப்பிக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. இவங்க என்ன பண்றாங்க, அதோட நாமம் சொல்லி குடிச்சு பாடுறாங்க. ஆனா ஒண்ணுமே இல்லை. அல்லையா? காலை பணிக்கு அன்னிப்பள்ளி மட்டும் என்ன பண்றாங்க, சாயந்தரம் வரைக்கும் அவங்க கூப்பிட்டே இருக்கிறாங்க, கத்திட்டு கீழிக்கிறாங்க, ரத்தத்தை கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணி பார்க்குறாங்க. ஒன்றும் கிடையாது. அல்லையா? ஆமென். 30. அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றார். அப்போ முதல்ல பாதகர் எல்லாம் ஆளுநரான வழிபடுத்த காலை இருக்கும்போது எல்லா ஜனங்களும் 450 தீர்க்கதரிசி எல்லாம் அங்கதான் போயிட்டாங்க. நம்ம பாதகர் வந்து வழி இறக்கும், அக்னி இறக்கும், நான் போய் பார்க்கலாம். எலியாவும் அக்னிக்கிறான். ஆமென். கர்த்தர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. எலியாவும் நிறையா இருக்கிறான். எல்லாமா எல்லாம் போயிட்டாங்க. ஏன்னா பாதகர் வந்து அக்னி இறக்கும், நம்ம தெய்வம் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லி எல்லாம் அங்க போயிட்டாங்க. நான் சாயந்தரம் ஒரு உத்தரவு கொடுக்கல, பாதகரை பார்த்த எலியா. இப்போ எல்லா ஜனங்களையும் எங்கிட்ட வாங்கின எல்லா ஜனங்களையும் பாருங்க, எலியாவுக்கு போறாங்க. படிக்க. அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றார்.
என்றான். என்றான். சகல ஜனங்களும் சகல ஜனங்களும் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்துக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அழைக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்கதான இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி ஒரு காலையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்து பிற்பாடு குடமா தண்ணி ஊற்றுறாங்க, வாய்க்கால் உள்ள தண்ணி ஊற்றுறாங்க. அல்லையா, தண்ணிக்குள்ள அக்னி இறங்கினா என்ன ஆகும்? தண்ணி ஒண்ணுமே சும்மா தண்ணி அக்னி அழிச்சுடுது. ஆனா இங்க வாய்க்கால் அப்படியே வலிஞ்சு போற மாதிரி சுற்றிலும் என்ன பண்ணாமா தண்ணி ஊற்றுறான். அந்த துண்டிச்சு வச்சுக்கிறாங்க சரீரத்துக்கு மேலே தண்ணிக்குள்ள ஊற்றியாச்சு. அல்லையா, அந்த காலை மேலே தண்ணிக்குள்ள ஊற்றிச்சு. அல்லையா, அந்த பலி சொல்றதுக்கு முடியாது. அந்த காலை மேல தண்ணிக்குள்ள ஊற்றி இடம் நிறைச்சிருக்கு. ஆமே. ஹல்லேலூயா. படிக்கிறது படி. விறகுகளை அடுக்கி ஒரு காலையை சந்து சந்தாக துண்டித்து விறகின் மேலே வைத்தான். பிற்பாடு அவன் நீங்கள் 4 குடம் தண்ணீரை கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது. வாய்க்காலிலும் தண்ணீர் நிரம்பினது. அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகி எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்கும் கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீரே தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை கேட்டருளும் என்றார். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்னி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையோ கற்களையோ மண்ணையோ பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரை நக்கி போட்டது. நானே கர்த்தர், என்னிலாம் ஒரு தேவன் என்ன நிரூபிக்கிறது கர்த்தர் அக்னியை போடுகிறார். ஆமென். அக்னியே போடுகிறார். எந்த வாய் சொல்லுச்சோ அந்த வாயை திரும்ப சொல்லுகிறது. ஹல்லேலூயா. 39 படிங்க. ஜனங்கள் எல்லோரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் ஆமென். கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தேவன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அதாவது கர்த்தர் ஏன் அக்னி பூமிக்கு போறாரா? நான் தான் கர்த்தரை நிரூபிக்க, அவர் வல்லமை வெளிப்படுத்த அவர் அக்னியை போடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எதுக்கு போறாரு? நான் தான் கர்த்தர் பூமி உண்டாக்கின கர்த்தர் நான் தான். என்னையெல்லாம் பூமியில ஒரு தெய்வம் இல்லை. அக்னி உத்தரவு கொடுக்கிற தேவ கர்த்தரை இயேசு கிறிஸ்து அவர் தான் கர்த்தர் மட்டும்தான். யாரும் கிடையாது பூமியில. ஆமென். ஹல்லேலூயா. 5 நாள் பாகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். பாகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். கர்த்தர் மலையின் மேலே அக்கினியின் நடுவிலிருந்து முகமுகமாய் உங்களோட பேசினார்.
மோசே மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்தான். ம். தன் மாமனாகிய மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்க்கிறான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேல் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்சடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்சடி அக்கினி ஜுவாலையிலிருந்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே இந்த முச்சடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்சடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். மூணாவது கத்தியாக அக்னி போறாங்கன்னா அந்த அக்னி நடுவிலிருந்து கர்த்தர் நம்மளோட பேசுறார். எப்படி பேசுறாருன்னா அக்னி நடுவிலிருந்து பேசுறாரு. பூமியில அக்னி கூட வந்து அது இப்பொழுது பற்றி இருந்துட்டு இதுக்கு விரும்புறாரா நம்மளோட பேசுறது. கர்த்தர் நம்மளோட பேசுறதுக்கு அந்த பூமியில அக்னியை போடுகிறார். அந்த அக்னி ஜுவாலிலிருந்து அந்த அக்னி நடுவிலிருந்து கர்த்தர் நம்மளோட பேசுகிறார். ஆமென். கர்த்தர் அக்னி நடுவிலிருந்து நம்மளோட பேசுகிறார். ஆமென். அல்லேலூயா. அடுத்து உபாகம் 10ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம். உபாகம் 10ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம். முன்னே சபை கூடி வந்த நாளே கர்த்தர் மலையின் அக்கினியின் நடுவிலிருந்து உங்களுக்கு விளம்பின 10 கற்பனைகளையும் அவர் முன் எழுதியிருந்த பிரகாரம் அந்த பலகைகளில் எழுதி அவைகளை என்னிடத்தில் தந்தார். அந்த அக்னியிலிருந்து இன்னொன்று 10 கற்பனை அவன் கொடுக்கிறார். சரியா? பழைய எழுதி கற்பனை கொடுக்கிறார். இன்னொரு கர்த்தர் நம்ம இருதயத்தின் பழையில கர்த்தர் கற்பனையை எழுதுகிறார். அல்லேலூயா. அவர் அக்னி போடும்போது 10 கற்பனைகளை நமக்கு கொடுக்கிறார். நம்ம இருதயத்தில் அக்னியை போடுகிறார். அந்த இருதயத்தில் கற்பனைகளை நம்ம கை கொள்ள முடியாத நினைவு பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமென். அக்னி எது கொடுக்கிறாரா? கற்பனையை கை கொள்ள முடியாத நம்முடைய இருதயத்தில் எழுத முடியாது. ஆமென். நம்ம இருதயத்தில் அவர் எழுதுகிறார் கற்பனைகளை அதை கை கொள்ள முடியாத கர்த்தர் மீது அக்னியை போடுகிறார். ஆமென். 5வது சங்கீதம் 39 3வது வசனம். சங்கீதம் 39 3வது வசனம். படிச்சோம். சங்கீதம் 39 என் இருதயம் எனக்குள்ள அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்கினி கொண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். இல்லையா? நம்ம எப்படி விண்ணப்பம் பண்றோம்? போறோம் கட்டா சோத்திரம் ஆமீன் என்ற கிறிஸ்து தான். ஆனா இங்க பாருங்க, என் இருதயம் அனல் கொண்டது, தியானிக்க அக்னி உள்ளது. அப்பொழுது என் நாவினாலே விண்ணப்பம் பண்ணினேன். அல்லேலூயா. கர்த்தர் பூமியில் அக்னி போட வருகிறார். அது எப்படி பச்சை எழுதுகிறார்? எதற்காக பச்சை எழுதுகிறா? நீ விண்ணப்பம் பண்ணுவதற்காக. அக்னி இருதயத்தில் மூடும் போது அப்பொழுது நான் விண்ணப்பம் செய்தேன். அல்லேலூயா. நீ விண்ணப்பம் பண்ணணும். எப்படி விண்ணப்பம் பண்ணணுமா? கர்த்தர் அக்னி நம்ம இருதயத்தில் இறங்கும் போது அப்போ நம்ம நாளை விண்ணப்பம் செய்ய முடியும். அல்லேலூயா. ஆமென். 5வது கர்த்தர் நம்முடைய ஆவியிலே அக்னியை விண்ணப்பம் செய்ய முடியாத அக்னியை போடுகிறார். ஆமென். அல்லேலூயா.
நம்ம ஜெயிப்பதற்கும் நம்முடைய விண்ணப்பத்தை அவர் கேட்பதற்கும் கர்த்தர் அக்னியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 104 அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். சங்கீதம் 104 அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் நம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாகவும் செய்கிறார். ஆமென். கர்த்தருக்கு அக்கினி போடுகிறார். தம்முடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அக்கினி ஜுவாலையை மாற்றும்படியாக. ஆமென். எதற்கு தம்முடைய ஊழியக்காரர் அக்கினி ஜுவாலையை மாற்ற வருகிறார்? அக்கினி ஜுவாலையை போடுகிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2 வசனம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாக முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரம்பிற்று. ஹல்லேலூயா. சடிதியாய் பலத்த காற்று அவங்க உட்கார்ந்த இடமெல்லாம் என்ன தெரியுமா? நிரம்பிற்று. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தை லூக்கா 1:41 வசனம் சொன்ன வார்த்தை என்ன நிறைவேறுது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நிறைவேறுகிறது. பூமியில அக்கினியை போட வந்து இப்பொழுது பச்சைக்கு விரும்புகிறேன். அக்கினி இறங்கிச்சா? இறங்கினது. 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் சொன்னாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3:4 அல்லாமலும் அக்கினி மயமான நாவலைப் போல் இருந்திருக்கும் நாவல் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. ஹல்லேலூயா. 4ஆம் வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வார்த்தையின்படியே வார்த்தையின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத்தொடங்கினார்கள். ஆமென். அவன் சொன்ன வார்த்தை சடிதியாய் அக்கினி அங்கிருந்து நிரம்பிற்று. ஒவ்வொரு மீது அக்கினி இறங்கினது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு மீது அக்கினி இறங்கினது. ஹல்லேலூயா. இந்த 6வது சொல்லப்பட்ட இந்த அக்கினி எதுக்கு அக்கினி மீது அக்கினியை கொடுக்கிறதா? நம்மை பயன்படுத்துகிறது. ஆமென். முதல்ல பார்த்தோம் என்ன பார்த்தோம்? முதல்ல அக்கினி பார்த்தோம். முதல்ல அக்கினி போடுகிறார். தேவனோட மகிமையை வெளிப்படுத்தக்கூடியதாக அக்கினி போடுகிறார். இரண்டாவது நானே கர்த்தர் என்னில பூமியில ஒருவருடைய காப்பதற்காக அக்கினியை போடுகிறார். ஹல்லேலூயா. மூணாவது கட்டளை கொடுக்கிறார். அக்கினி நடுவிலிருந்து நம்மோட பேச விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய இறுதி பாதையிலே கட்டளை எழுதி கொடுக்க முடியாத கர்த்தர் அக்கினியை போடுகிறார். ஆமென். அடுத்து நம்ம ஆவியிலிருந்து ஜீவனுக்கு விண்ணப்பப்படுவதற்கு இவர் அக்கினியை போடுகிறார். இப்போது கர்த்தர் நம்மை பயன்படுத்துவதற்காக அக்கினியை போடுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். மத்தேயிலிருந்து யோவான் வரைக்கும் யோவானும் பேதுருவும் எங்கேயும் போய் தனியாக ஊழியம் பண்ணுங்க. அதிசயமாக்குவதல் அது செய்வது தனியாக உபதேசித்தார். ஆனா உங்களுக்கு சொல்றாரு பூமியில அக்னியை போடுறது அதை பச்சை விட்டு விரும்புகிறேன். இது விரும்புகிற நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. அக்னி போடுகிறார். அதை பற்றி நமக்கு எரிய வேண்டும். நீ எங்களுக்காக பயன்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பேதுருவும் யோவானும் அக்னி வராதுக்கு முன்னாடியே அவர்கள் சாதாரணமாக இருந்தார்கள். எப்போது அக்னி அவர்கள் இறங்கினதோ கர்த்தர் அவர்களுக்கு பயன்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1-8 வரை. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1-8 வரை. ஜெபவேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும்
தேவாலய வாசலாண்டிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவனை கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவோ யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு வெள்ளியோ பொன்னோ என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். அவன் கேட்டது என்ன? பிச்சைக்காரா கேட்டது என்ன? அவனுக்கு காசு கொடுப்பானா அப்படின்னு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இங்க பேதுருவும் யோவான் என்ன இல்லை, பணம் இல்லை, ஒரு வெள்ளி பணம் கூட ரெண்டு ஒண்ணுமே இல்லை. அவன் பிச்சைக்காரா, அவனுக்கு ஒண்ணுமே இல்லை, இவன் நல்லா இருக்கு ஒன்றும் இல்லை. ஆனா ரெண்டும் சொல்றது பாத்தீங்களா, என்னிடத்துல வெள்ளியும் இல்லை ஒண்ணும் இல்லை, ஆனா என்னிடத்துல ஒன்று இருக்குது, அது கற்பனை அக்கினி. அவன் அக்கினி எனக்கு ஒருத்துக்கு உள்ளுக்குள்ள ஒன்று இருக்குது, அது அக்கினி. அக்னி எனக்கு போட்டுருக்குது, அக்னி நிறைய நிரம்பி இருக்குது. அந்த அக்னி அவனுக்கு கொடுக்குற அந்த அக்னி என்ன பண்ணணும்னா உன்னை விடுதலையாக்கும். அல்லேலூயா. அக்னி உன்னை விடுதலையாக்கும். அதெல்லாம் கர்த்தர் விரும்புகிறார். உங்களை எடுத்து பயன்படுத்தணும்னா உங்களுக்குள்ள என்ன இருக்கணுமா? அக்னி இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். கடன் பிரச்சனைகளை வந்து கடன் கொடுங்க, உங்கள்கிட்ட கொடுப்பீங்க, இருப்பீங்க, உங்களுடைய வசதி தான் எவ்வளவு கொடுப்பீங்க. ஆனா சுகமில்லாம ஒருத்தர் சுகம் கொடுத்துருந்தோம்னா கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா? பணம் கொடுப்பீங்க, உங்களுக்கு என்ன இருக்கு, வெளியே இருந்து கொண்டு இருந்து கொடுப்பீங்க. ஆனா அவன் சுகமில்லாதவன், கை விளக்காதவன், கண்ணு தெரியாத, வாய் பேச முடியாது, எனக்கு சுகம் கொடு, நான் பல வருஷம் வாங்கிட்டே இருக்கிறேன், என்னால முடியல, என்னால முடியல, அடுத்து படிக்க இருக்கிறேன், சுகத்துக்கு கூட ஒரு மனுஷன் கேட்டா அவன் கொடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அவளுக்கு அக்கினி இல்லை. கர்த்தர் அதை உலகில் விரும்புகிறார். ஆமென். பூமியில அக்கினியை போடுறது, அது பற்றியதை என்று விரும்புகிறேன். யோவானுக்குள்ளோ எதிர்ப்பு அக்கினி பற்றி எரிந்து இருந்துச்சு. அதுதான் கொடுத்தாங்க. எடுத்து உள்ள இருந்து அக்கினி இருக்குது, அதை நான் கொடுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. கொடுத்த உடனே என்ன சொல்றாங்க? அடுத்தபடிங்க அவன் அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தா. அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலம் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். அல்லேலூயா. ஆமென். வெளி கொண்டு செய்யாத காரியத்தை அக்கினி செய்வது, இதோட வல்லமை செய்வது, இதோட நாமம் செய்வது. எனக்கு ஒன்று இருக்கு, அது இயேசுவின் நாமம். அவன் எப்படி இருக்கிறாருன்னா அக்கினியா இருக்கிறார். இல்லையா? அந்த அக்கினி இன்னொருமா சுகம் கொடுத்தது, அந்த அக்கினி பலம் கொடுத்தது, அந்த அக்கினி விடுதலை கொடுத்தது, அந்த அக்கினி சமாதானத்தை கொடுத்தது. இல்லையா? இறந்தல் இருந்தும் சப்பனே இருக்கலாம், சமாதானம் இருக்குமா, எந்திரிச்சு எந்த வேலை செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் அக்கினி இதோட நாமம் என்னமா மையப்பட்டது. அப்போ கர்த்தர் அக்கினி எழுதி போறாங்க, நம்மை பயன்படுத்துவதற்காக அவர் விரும்புகிறார். அதற்காக பூமியிலே அக்கினியை போடுகிறார். இல்லையா? இது புதிய காலத்துக்கான பயன்படுத்துவதற்கான காரியம். இதே பழைய காலத்துல பயன்படுத்துவதற்கு ஒரு காரியத்தை இருக்கிறாங்க. இல்லையா? ஏன்னா 31ஆம் அதிகாரம் 22-23 அக்கினிக்கு நிற்கத்தக்கவைகளாகிய பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, தகரம், ஈயம் ஆகிய இவைகள் எல்லாம் சுத்தமாகும்படிக்கு அவைகளை அக்கினியிலே போட்டெடுக்க
அக்கினியை போட்டெடுத்து கடவீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். இந்த ஈயம் பித்தாளை இரும்பு வேற சொல்லணும். ஈயம் பித்தாளை இரும்பு ஈயம் தங்கம் அதெல்லாம் அக்கினியை போட்டு சொல்றாங்க. ஏன் இந்த ஈயம் பித்தாளை அக்கினியை போடுறாங்க அப்படின்னு கேட்டோம்னா கர்த்தர் மீதியா தேசத்துக்கு போய் யுத்தம் பண்ணுங்க, அவங்களை பழிவாங்க, யுத்தம் பண்ணுங்க, அந்த யுத்தம் பண்ண பொருட்களை எல்லாம் நீ கொண்டு வாங்க, ஆண் பிள்ளைகளை எல்லாம் வெட்டி போட்டுருங்க, பெண் பிள்ளைகள் அதை கல்யாணம் ஆகாத பிள்ளைகளை இவங்களுக்காக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அது இருக்கிற பொருட்கள் எல்லாம் நீ கொண்டு வாங்க. அந்த பொருட்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்கள் அதை அப்படியே பயன்படுத்த கூடாது. ஆமீன். அதுக்கு முன்னாடி சொன்னாங்க பார்த்தீங்கன்னா மரஜாமம் தோல் இப்படிப்பட்ட பொருட்கள் தண்ணீராலே கழுவப்பட வேண்டும். ஆமென். இரும்பு, வெண்கலம், ஈயம், தகரம் எல்லாம் அக்னியிலே கழுவப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அக்னியை கழுவப்பட்டதுக்கு அப்புறம் தான் அது என்ன அக்னி கழுவலாம் என்று மோசேஸ் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இப்படிதான் கர்த்தர் நம்ம என்ன பண்ணலாம், சாத்தானிலிருந்து நம்மளை என்ன மீட்டெடுத்திருக்கிறார். அங்கே மீதியானவர்களிருந்து யுத்தம் பண்ணி அவரை மீட்டெடுத்தாங்க. நம்மளை அங்கிருந்து சாத்தானிலிருந்து என்ன பண்ணலாம், இயேசு கிறிஸ்துவில ரத்தத்தை சிந்தி நீக்கி விளையாட்டு ரத்தத்தை நீக்கி அவனை யுத்தம் பண்ணி நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். ஆமென். அப்போ மீட்டெடுத்த கொள்ளையடிச்ச பொருளை அப்படியே பயன்படுத்தக்கூடாது. கொள்ளையடிச்ச பொருளை அப்படியே பயன்படுத்த நம்ம என்ன பண்ணலாம், கர்த்தர் கொள்ளையிட்டு இருக்கிறார், யுத்தம் பண்ணி அந்த கொள்ளையிட்ட பொருளை அப்படியே பயன்படுத்தாம அக்னினாலே போட்டதுக்கு அப்புறம் தான் பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அக்னி போட்டதுக்கு தான் பயன்படுத்த வேண்டும். ஏன்னாக்க 31ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனம், கொள்ளையிடப்பட்டதை இரண்டு பங்காக பங்கிட்டு யுத்தத்திற்கு படையெடுத்து போனவர்கள் எல்லாருக்கும் சபை அனைத்துக்கும் கொடுங்கள். ஹல்லேலூயா. கொள்ளையடிச்சதுப்போ பாருங்க, கொள்ளையடிச்சு வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, 7 நாள் தனியாக பாலையை வெளியேறாங்க. 7 நாளுக்கு அப்புறம் தான் கூட இருந்து கொடுக்கப்படுகிறது. ஆமென். அப்போ என்ன பண்ணணுமா, அக்னியை போடப்படணும். நம்மளை பயன்படுத்துவதற்காக கர்த்தர் அக்னியை போடுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். பூமியில் அக்னியை போட இப்பொழுது பரிச்சை வேண்டும் என்று விரும்புகிறேன். இதற்காக தான் நம்மளை பயன்படுத்துவதற்காக. ஆமென். கர்த்தர் நம்மளோட பேசுவதற்காக. ஆமென். இறுதி பாயில வார்த்தையை கர்த்தர் எழுதுவதற்காக, இதோட வல்லமை வெளிப்படுத்துவதற்காக, இதோட மகிமை வெளிப்படுத்துவதற்காக நான் காத்த கர்த்தர் பூமியில என்னிடம் தேவன் இல்லை என்று நிரூபிக்க கர்த்தர் பூமியிலே அக்னியை போடுகிறார். ஹல்லேலூயா.